கர்த்தரும் அருமைரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எக்லிசியா மினிஸ்ட்ரியின் வல்லமை நேரம் நிகழ்ச்சியில் கிராஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட வழிநடத்துகிற தேவன் என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் சில காரியங்களை வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படியாக கர்த்தர் கிருபை தருவாராக. அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த பேசுகிற இந்த வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொருவரோடு நீங்கள் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கான நன்றி செலுத்துக்கிறேன்ப்பா. ஸ்தோத்திரம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்ம போகிற பாதைகளில் கோணலான பாதைகள், கரடு முரடான பாதைகள், கல்லு முள்ளுகள் உள்ள பாதைகள், இவை எல்லாவற்றின் மத்தியிலும் உபத்திரவத்தின் பாதையில் நம்ம நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் செல்லணும் அப்படின்னா, நம்ம நடக்க வேண்டிய பாதையில் கர்த்தருடைய கிருபை நம்மளோட கூட இருக்கணும்னா, அவர் நம்மளை வழி நடத்தணும்னா, அவர் பாதையில் நம்ம நடக்கும்போது பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள் மத்தியில், கண்ணீர்கள் மத்தியில் தான் இந்த பாதையில் நம்ம நடந்து போக வேண்டியது இருக்குது. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை ஒரு பாடு நிறைந்த வாழ்க்கை தான். இந்த பாடுள்ள வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருவரும் நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்து வழி நடத்துவார். ஏன்னா அவர் நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மை வழி நடத்த அவர் வல்லவரும் நல்லவரும் போதுமானவருமாக இருக்கிறார். எப்போ அவர் நம்மளை வழி நடத்துவார்? நம்மளை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நானும் நீங்களும் அவருடைய கரத்தில் தான் இருக்கோம். நம்ம அவருடைய பார்வைக்கு மறைவானது எதுவுமே இல்லை. ஏன்னா அவர் சொல்கிறாரு, என்னுடைய நினைவுகளை காட்டிலும் அவருடைய நினைவுகள் உயர்ந்தவைகள். நான் மண், ஒன்றுமே கிடையாது. நான் மண் என்று நான் நினைக்கணும். நான் ஒன்றுமே, நான் சுயம் சாம்பலாக மாறணும். ஆண்டுடைய சித்தம் என்னில் நிறைவேறணும்னா நான் என்ன பண்ணணும்? அவருடைய பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கணும். முதலாவது நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை முழுசும் பொறுப்பெடுத்துக்கிறாரு. என்னுடைய பிள்ளை அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்காரு. அவருடைய பார்வைக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. இப்போ நமக்கு விரோதமாக அவருடைய பாதையில் நம்ம நடக்கும்போது நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போக பண்ணுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. தாவீதின் என்ற ஒரு தேவனுடைய தாசரை நம்ம பார்க்குறோம். அவர் எப்படின்னா, ஆடுகளின் பின்ன தெரிஞ்சார். ஆடுகள் மேய்த்து கொண்ட ஒரு ஆட்டின் மேய்ப்பன். அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அந்த தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு அவரை அபிஷேகம் பண்ணினார். யாருமே கவனிக்காத நிலைமைக்கு, எதுக்குமே உதவாத நிலைமைக்கு ஒரு மனிதனாக இருந்த தாவீதை கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, அவர் தெரிந்தெடுக்கிறார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். தாவீது சிறு வயதிலே கர்த்தருக்கு ஒரு பக்தி உள்ள ஒரு மனிதராக இருந்ததுனால அவர் தாவீதை தெரிந்து கொண்டார். வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கூப்பிட்றாங்க. அண்ணன் மாதிரிலாம் இராணுவத்தில் பணி செய்துட்ருக்காங்க. யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. சவுல் ராஜா கிட்ட அவங்க ஒரு யுத்த மனிதராக இருந்து யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் தாவீதுடைய தகப்பன் ஈசாய் அழைக்கிறாரு தாவீதை. மகனே, நீ போய் அண்ணன்மாரை பார்த்துட்டு வா, அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தெல்லாம் கொடுத்துட்டு உங்களை பார்த்துட்டு நல்ல செய்தி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது இவர் அந்த யுத்தம் பண்ணுற இடத்துக்கு ஏலா பள்ளத்தாக்குக்கு போகிறாரு. அண்ணன்மாரெலாம் பார்த்து சுக செய்தி விசாரிக்கும்போது சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் வந்த? சில நேரங்களில் கர்த்தருக்காக நம்ம பயன்படும் போது, அவருக்கு உண்மை உத்தமாக நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீவிரமாக செயல்படும் போது மனிதர்கள் மூலமாக, சத்துருவின் மூலமாக நிறைய காரியங்கள் நமக்கு அது தடைப்படும். ஆனாலும் தடைகளை நீக்கி போடுகிறவர் என்ன செய்வார்னா, நமக்கு முன்பாக சென்றவர் கோணலானவைகளை செவ்வை பண்ணுவார். எவ்வளோ தடைகள் வரலாம். தாவீதுடைய வாழ்க்கையிலும் எப்படி தான், நீ எதுக்கு இங்கே வந்த?
கோலியாத்து வந்து ஒரு பெரிய யுத்த வீரன். அந்த யுத்த வீரன் ஒவ்வொரு நாளும் அதில் நின்று யுத்த முகத்தில் நின்று சொல்லிக்கிட்டே இருக்கான், யார் என் கூட ஒத்தைக்கு ஒத்த பார்ப்போமா, நீ யார் என் கூட வர்றீங்க, சண்டைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு அடிமையாயிருவோம் அப்படிலாம் சொல்லி ஒரு பரியாசமாக இவங்க யாராலையும் ஒன்றும் முடியாது, நம்ம தான் பெரிய யுத்த வீரன், அந்த ஒரு எண்ணத்தில் வந்து கூப்பிட்டுட்டே இருக்கும்போது இந்த தாவீது அதை கேட்குறாரு. ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறாங்கிற அவர், இவன் ஏமாத்துறான், அவன் நிந்திக்கிற இவன் யார், விருத்த சேதனம் பண்ணப்படாத இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது, நான் இவனை மேற்கொள்ளுவேன், நான் இவனை வந்து என்ன செய்வேன், முறியடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏய், அவன் பெரிய ஆள், யுத்த வீரன்ப்பா, நீ என்னது ஆடு மேய்ச்சிட்டு இருந்த சின்ன பையன், உன்னால் ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்படி கிடையாது, நான் வந்து என் ஆடுகளை மேய்த்திட்டு இருக்கும்போது ஒரு தடவை ஒரு சிங்கமும் ஒரு தடவை ஒரு கரடியும் வந்து என் ஆடுகளை வந்து கவ்வி கொண்டது, நான் போய் அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டை தப்பு வச்சு சிங்கத்தை என்ன செய்துட்டேன், கொன்று போட்டுட்டேன், கரடியும் சிங்கத்தையும் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கரடிக்கும் சிங்கத்துக்கும் தப்பு வித்த ஆண்டவர் இந்த கோலியாத்துக்கும் நீ தப்பு பாரு சொல்லிட்டு அவர் ஒரு உறுதியாக இருக்கார். உடனே இந்த சவுல் ராஜா, சரி நீ போட்டுக்கோ ராஜ வஸ்திரம், அந்த போர் வஸ்திரங்களெல்லாம் தரித்து அனுப்பும்போது அவருக்கு அதில் உடன்பாடு கிடையாது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூழாங்கலங்களை எடுத்துகிட்டு கவனம் எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் சண்டையில் போய் யுத்தத்தில் நின்று ஜெயிச்சுட்டு வந்துட்டார். ஜெயம் எப்படி கிடைச்சிது, பட்டயத்தாலும் ஈட்டியாலும் ஜெயம் கிடைக்கல, ஒரு சின்ன கூழாங்கல்ல அவர் எறிகிறாரு, அவர் நெத்தியில் பட்டு அவர் அப்புறம் விழுந்து இறந்து போகிறார். அவன் பட்டயத்தையே எடுத்து அவனை வெட்டுற அளவுக்கு ஒரு வீரத்தையும் ஜெயத்தையும் தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார். அதே தேவன் இன்றைக்கி நம்மளை வந்து ஒன்றுக்கு உதவாதவங்க, இவங்களால என்ன முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நம்ம கூட இருந்து அவர் நம்ம பட்சத்தில் இருந்து அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கார். ஏன்னா அவர் தான் நம்மளை வழி நடத்துகிறார். அது மட்டும் இல்லை, யோசேப்பை வழி நடத்தினார். யோசேப்பையும் அவர் அறியாத பாதையில் வழி நடத்தினார். இருளுக்குள்ளே இருந்தார், சிறைச்சாலைக்குள்ளே இருந்தார். ஆனாலும் ஒரு நாளில் அவருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஜீவரட்சணை உண்டு பண்ணுறதுக்கு அவருடைய குடும்பத்தை, அவருடைய ஜனங்களை முற்றுமமாக அவங்கள வந்து ஜீவரட்சணை உண்டு பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தினார். அவர் நடத்துகிற பாதை அப்படி தான் இருக்கும். ஆரம்பத்தில் என்ன பாதை இப்படி கஷ்டமாக இருக்கே, இப்படி பாடாக இருக்கே, ஆனால் அது முடிவில் எங்கே கொண்டு சேர்க்கும், நம்மளை நித்தியத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்கும். அந்த பாதையில் தான் கர்த்தர் நிச்சயம் நம்மளை வழி நடத்துவார். கர்த்தர் நம்மளை வழி நடத்தினார் அப்படின்னா இந்த பாடுகள் உபத்திரவத்தை தாங்கிறதுக்கு அவர் நமக்கு பலன் கொடுக்கணுன்னா அவருடைய வசனம், அவருடைய வார்த்தையின் மேலே நம்ம விசுவாசம் உள்ளவங்களாக இருக்கணும். இந்த வசனம் நம்ம புடமிடும். அக்னியில் வந்து அழிந்து போகிற பொண்ணு அக்னினால் சோதிக்கப்படுவது போல் அழியாத நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தினால் நம்ம புடமிடப்படணும். இந்த உலகத்தின் பாடுகளை கண்டு சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த உலகத்தின் பாடுகள் வந்து நம்ம சோர்ந்து போய் அவருடைய அன்பை விட்டு விலக செய்யும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஏன்னா அவர் வந்து நம்மளை போதிக்கிற தேவனாக இருக்கார். பாடுகள், துன்பம், சோதனை வரும்போது அவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பொது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சிட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். நம்ம சோர்வடையாமல், நம்ம களைப்படையாமல் இருக்கணும் அப்படின்னா அவருடைய சமூகத்தில் முதல்ல காத்திருக்கணும். காத்திருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மளை வழிநடத்துமாறு நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் என்ன செய்யணும், அமர்ந்திருக்கணும். அவருடைய வசனத்தை தியானிக்கணும். உலக பிரகாரமாக எவ்வளோ பாடுகள் வந்தாலும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. சத்துருவன் வந்து தோற்று போனவன் வந்து வெக்கப்பட்டு போயிடுவான். கர்த்தர் தமது முகத்தை நம்ம மேலே பிரகாசிக்க பண்ணுகிறவர். உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடும்போது அவருடைய முகத்தின் ஒளியை நம்ம மேலே பிரகாசிக்க பண்ணி நமக்கு புது பலனை கொடுத்து நம்ம நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிறவர். நம்ம அறியாத பாதைகளை நடத்துகிறவர். இடராத செவ்வையான வழியில் நம்ம நடத்துகிற தேவன். செங்கடல் வழியாக நடந்து போக ஒரு சூழ்நிலை வந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு.
அவங்க சுருக்கமான ஒரு பாதையில் போனால், குறுக்கு பாதையில் போனால் போய் சேர்ந்துருக்கலாம் கானான் தேசத்துக்கு. ஆனால் அவங்க அந்த பாதையை வந்து அனுமதிக்கலை. ஏன்னா அங்கே வந்து ஏத்தியர், எமோரியர், எபீசியர், இப்படி பல 7 விதமான கானானியர் இப்படி ஆட்களுக்கு இருந்ததுனால அவங்க மத்தியில் அந்த பாதை வழியாக போனால் யுத்தங்கள் மேலும் மேலும் யுத்தம் வரும். அதை கண்டு மக்கள் மனமடிவாகிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நல்ல பாதையில் சுற்றி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திக்கிட்டே வரும்போது அங்கே அவங்களுக்கு என்ன வருது? குறுக்க செங்கடல் வருது. அந்த செங்கடல்லையும் ஒரு வழியை உண்டு பண்ணினா கர்த்தர். இன்றைக்கு நமக்கும் ஒரு வழியை உண்டு பண்ணுறதுக்கு மனிதர்கள் மூலமாக இவ்வளோ வாசல்கள் அடைபடலாம், தடைகள் வரலாம். இனிமேல் அவ்வளோதான், நிர்பந்தமான நிலைமைன்னு என்ன செய்ய போகிறோம்? பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான தேவைகள், நெருக்கங்கள், பாடுகள் மத்தியில் என்ன பண்ணலாம்? வியாதிகள் மத்தியில் டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களே, இன்னும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தவிச்சு போய் என்ன பண்ணன்னு தெரியாமல் ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாரு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருந்து அவரே வழி நடத்துவார். நடக்க வேண்டிய வழி அவரே காட்டுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு, நம்ம நடக்கணும் ஒரு பாதை இருக்குது. உலக பிரகாரமாக எந்த பாதையில் வேணால் நடக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இந்த பாதையில் தான் நடக்கணும் அப்படின்ட்டு கர்த்தர் நமக்கு ஒரு பாதையை நியமித்து வைத்திருக்காரு. அவர் நியமித்த பாதையில் நம்ம சீராக ஓடணும் அப்படின்னு சொன்னால் இறுதி வரை நம்மளை கொண்டு அவருடைய சமூகத்தில், அவர் சன்னிதானத்தில் போய் சேர்க்கிறதுக்கு அவர் நமக்கு பலன் தருவார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்மோடு கூட இருக்கார். மாஷா பாலாபா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படியாக இந்த நேரத்தில் கர்த்தர் தாமே நம்மளை வழிநடத்தும்படியாக நம்ம அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் எங்களை வழிநடத்துங்க, இடராத செம்மையான பாதையை நம்ம நடத்துகிற தேவன் அவர். அதனால் அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, ஆடுகளின் பின்னாக தெரிந்த ஒரு தாவீதை நீங்கள் ஆண்டவரே ஒரு அரசனாய் மாற்றினீங்களேப்பா, இங்கே கூடவே இருந்தீங்களேப்பா. உங்கள் அபிஷேகம் ஆண்டவரே அப்படியாய் தாவீதை வழிநடத்தின கிருபைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். அதே தேவன் ஆண்டவரே இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக, எங்கள் மத்தியிலே நீங்கள் அசைவாடுகிறவராக, எங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறீங்களப்பா. உம்மை துதிக்கிறோம்ப்பா, சோத்திரம். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியிலே நடத்தும்படியாய் ஆண்டவரே, எங்களை ஆவி ஆத்மா சரீரம் முற்றுமுழுமாக எங்களை தாழ்த்தி உங்கள் பாதபடியிலே சமர்ப்பிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களோட ஆண்டவரே உம்மை நோக்கி யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிறவரே. அப்போ ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நீங்கள் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அப்பத்தை தண்ணீரையும் ஆசீர்வதித்து கொடுத்து வியாதி அவங்களை விட்டு விளக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரன் சோத்திரம் அப்பா, இலைகளிலே சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. மரண போராட்டத்தில் வேதனை வியாதிகளுக்குள்ளே கிடக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மனிதர்களும் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீங்கள் தாமே அற்புத சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேர்வு எழுதி ஆண்டவரே மேற்படிப்புக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஆண்டவரே மேற்பட்ட காரியங்களில் ஆண்டவரே மேலான படிப்புகளை படிக்க தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறையா. சோதரன் தேவைகளெல்லாம் சந்தித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறையா. நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறப்பா. பிள்ளைகள் நிமித்தமாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினைக்கும்படியான கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கண்ணீரையும் தேவன் நீங்கள் துடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா சோத்திரம் சோத்திரம். இன்னும் ஆண்டவரே பலவிதமான சிக்கலான பிரச்சனைகளில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அவங்க மனதில் என்ன காரியங்களை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ உங்கள் மனதின் வேதனைகளெல்லாம் நீக்கி ஆண்டவரே உங்கள் விருப்பத்தையும் வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றி ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. நீங்களே வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் வழிநடத்தினீங்களப்பா. பகலிலே மேக சம்பத்தினாலும் இரவில் அக்கினி சம்பத்தினாலும் வழிநடத்தின தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா.
இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களை நீங்கள் அப்படி வழிநடத்த வல்லவராக இருக்கிறபடியாக நம்மை துதிக்கிறோம். உங்களுடைய பாதப்படியில் எங்களை முற்றுமுழுமை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுங்க. எல்லா துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென். அல்லேலூயா.